நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கனடாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய G7 மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக பாரத பிரதமர் மோடி அவர்கள் கனடா நாட்டிற்கு சென்றிருக்கிறார். அங்க போய் பாரத பிரதமர் மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட போன்ல பேசியிருக்காங்க. அந்த உரையாடல் கிட்டத்தட்ட 35 நிமிடம் நடந்திருக்கிறது. அந்த உரையாடல்ல பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவில் பெஹல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதல் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களால் நடத்தப்பட்டது என்ற ஆதாரத்துடன் கண்டுபிடித்து ஆபரேஷன் சிந்தூர் ஃபார்ம் பண்ணி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத நிலைகள் மீது தாக்குதல் நடத்திய மொத்த ஹிஸ்டரியை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர்னால பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எந்த பொதுமக்களுக்கும் பாதிப்பு வரவில்லை. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுடைய இருப்பிடத்தை மட்டும்தான் அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் கிட்ட தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி உலக நாடுகளுக்கு எடுத்துரைக்க இந்தியாவிலிருந்து 7 அனைத்து கட்சி குழுக்கள் ஃபார்ம் பண்ணி உலக நாடுகளுக்கு போய் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையுமே ட்ரம்ப் கிட்ட தெளிவாவே சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணிதான் இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். அதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் மறுத்து என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள் கெஞ்சி கேட்டதுனால மட்டும்தான் இந்த தாக்குதல் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய காஷ்மீர் விவகாரத்திலும் சரிதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த உள்நாட்டு பிரச்சனையிலும் மூன்றாவது ஒரு நாடு சமரசம் செய்து வைக்க தேவையில்லை, அதை இந்தியா ஒருபோதும் விரும்பாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட பாரத பிரதமர் மோடி அவர்கள் டைரக்டாவே சொல்லியிருக்காங்க. இனி பாகிஸ்தான் இந்தியா மீது தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அது தீவிரவாத தாக்குதலாக கருதப்பட மாட்டாது, அதற்கு மாறாக இந்தியாவின் மீது தொடுக்கப்பட்ட போராக கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியல, தற்காலிகமாகத்தான் நிறுத்தி வைத்திருக்கிறோம், தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக ஆபரேஷன் சிந்தூர் தொடரும் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பொறுமையா கேட்ட ட்ரம்ப் அவர்கள் தீவிரவாத நடவடிக்கைக்கு எதிராக இந்தியா எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் பாராட்டி இருக்காங்க. G7 மாநாடு முடிந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் வாஷிங்டனுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். அதற்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட சில அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கனால இப்போதைக்கு அமெரிக்காவிற்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்திருக்காங்க. இந்தியாவில் நடைபெறக்கூடிய குவாட் மீட்டிங்க்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். அவரும் வருவதாக வாக்கு கொடுத்திருக்கிறார். இதுல நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பிரதமர் மோடி அவர்கள் இந்திய நாட்டிற்கு எதிராகவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராகவும் யார் பேசினாலும் யார் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்திய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பது இதிலே தெளிவா தெரியுது. 2047ஆம் ஆண்டுக்கு முன்பாக இந்தியாவை வல்லரசு நாடாக உருவாக்க வேண்டும் என்பது பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய நோக்கம். அதற்காக அவர் மிக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். உழைப்பது மட்டுமல்ல, இந்தியராகிய நாம் ஒருவருடைய மதிப்பை ஒவ்வொரு நாட்டிலையும் போய் உயர்த்தி இருக்கிறார். நம்முடைய மதிப்பு உயர்வதற்காக அவர் உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாரத பிரதமர் மோடி அவர்களின் கருத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக அவருடன் துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.